உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத காரணத்தினால தான். மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி நாளைய இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் தளபதியாக இருக்கிறவர் அவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தளபதி. இவர் மக்கள் தளபதி, சரிங்களா? ரசிகர் மன்ற தளபதி, தொண்டர்கள் தளபதி. அந்த இடத்துக்கு அவர் வந்துடக்கூடாது. அந்த இடத்த தக்க தளபதின்ற இடத்த அவர் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க, ஆட்டங்கான்றாங்க விஜயை பார்த்து. ஏன் விக்கிரவாண்டி பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார், கூட்டத்தை பார்த்தாங்களா? இப்போவும் கூட்டம் எல்லாரும் ஆணித்தனமாக எல்லாம் ஒத்துக்கிறாங்க. விஜய்க்கு கூட்டம் வருது. எங்கேருந்தியா கூட்டம் வருது? அன்பால் ஈர்க்கப்பட்டவர் சொந்த பணத்தில் செலவு பண்ணுறாரு. இன்னைக்கு என்ன காரணம்? நாளைக்கு உன்னுடைய நிறுவனம் உன் படத்தை பராசக்தி படத்தை நீ வெளியிடுற தணிக்கை சான்று பெற்று. இந்த படத்துக்கு என்ன தணிக்கை சான்று? அதில் என்ன தணிக்கை சான்று பெற்று எந்த இதுவுமே சீமான் பேட்டி கொடுக்குறாருங்க. என் தம்பி விஜய் படத்தை பார்த்தேன், அதில் எந்த இதுவுமே இல்லை. என்ன காரணம்? இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது? ஏங்க இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேங்க, வினோத் டைரக்ஷனில் பண்ணுற படம், சரிங்களா? இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய படம். ஏன்னா தளபதியுடைய கடைசி படன்றனால இவர் யதார்த்தமாக அவருடைய ரியலான அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வார், என்ன பண்ணுவார், அவருடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கும், இதை நிலைநிறுத்தி தான் அந்த படத்தை அவர் உருவாக்கிறார். இதைத்தான் சினிமாலே காட்சி பிரதிபலிப்பாக அவர் காட்டியிருக்கிறாரு. இதை பொறுக்க முடியாமல் ஆளுங்கட்சி நீ எவ்வளோ சம்பாதிக்கலாம் அவர் வயசுக்கு. ஏன் சூப்பர் ஸ்டாரில் இன்றைக்கி 200 படம் 250 படம் கமல்லாம் நடிக்கலையா? கமல் நடிக்கல, ரஜினிகாந்த் இன்றைக்கி 200 படத்தை தொடரல. ஒரு சொல்கிறாரு, இப்போ தான் திடீர்னு புதுசாக மலைச்சுக்கிறாங்க, இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு. சந்திரசேகர் அரசியல் படம் கலைஞர் அவங்க அப்பாவை வச்சு, ஸ்டாலின் அப்பாவை வச்சு ஒரு எத்தனை படங்க, நீதிக்கு தண்டனைன்றதுலாம் எப்படியாப்பட்ட படங்க? யாரை வச்சுங்க கேட்குறாங்க? சந்திரசேகர்ன்றது யாருங்க? தளபதி விஜயுடைய தகப்பனாருங்க, சரிங்களா? கலைஞரை வச்சு எத்தனை படம்? அப்போ அரசியல் சந்திரசேகர் தெரியாதா? எத்தனை படம் இன்றைக்கி நடிச்சிருந்தா இன்றைக்கி அவருக்கு வேறு யாரும் குருநாதர் கிடையாதுங்க, சந்திரசேகர் போதுங்க. ஆனால் சந்திரசேகர் அவர் தகப்பனே வேணாம், எனக்கு போதும், நான் சின்ன பிள்ளைலேருந்து 10-12 வயசுலேருந்து நான் அரசியல் போக்க நான் கவனிக்கிறேன்றாரு. ஆணித்தரமாக சொல்கிறாரு. நான் திடீர்னு அரசியலுக்கு வரல, என் குடும்பமே அரசியல் கலையை சம்மந்தப்பட்டதுன்றாரு. யாரை வச்சு?